விடுதலை புலிகளுக்கு இந்தியா அனுப்பிய அறிவித்தல் 30 நாட்கள் காலக்கெடு. அரசு உத்தியோகத்தர்களின் காணிகள் பறிபோகும் அபாயம், ஸ்ரீதரன் எச்சரிக்கை. விடுதலை புலிகளிடமிருந்து பிரித்து வந்த ரணில் இதுவரை தெரியாத உண்மைகளை வெளியிடும் கருணா. விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து என்னை வெளியில் அழைத்து வந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான். இதன் காரணமாக தான் யுத்தம் முடிவடைந்தது என முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில், 2003ஆம் ஆண்டு நாங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்து வந்த பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து என்னை அழைத்து சென்றவர்கள் அலி சாகிர் மௌலானாவும் அன்வர் ஹாஜியாரும் தான். அன்வர் ஹாஜியாரின் வாகனத்தில் தான் நான் வந்தேன். அந்த இருவராலும் தான் நாங்கள் அன்று காப்பாற்றப்பட்டோம். இந்த உண்மை இப்போது வரை யாருக்கும் தெரியாது. இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டு சென்றார். அதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் காலங்காலமாக வசித்து வரும் மக்களுக்கான காணி உறுதிகளை பாகுபாடற்ற முறையில் வழங்கி வைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். முடிக்குரிய காணிகள் கட்டளை சட்டம் தொடர்பில் கடந்த 21ஆம் தேதி நாடாளுமன்ற அமர்வில் நடைபெற்ற விவாதம் சார்ந்து உரையாற்றிய போதே அவர் மேற்படி கோரிக்கையை பதிவு செய்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, தம்மிடமிருந்து சிறு சிறு சேமிப்புகளை எல்லாம் முதலீடாக்கி கடன்களை பெற்று தமது குடியிருப்பு காணி துண்டுகளில் நிரந்தர வீடுகளை அமைத்த சாதாரண விளிம்பு நிலை அரசு உத்தியோகத்தர்கள் தமது காணிகளுக்கான உறுதிகளை பெறுவதற்கு அரசாங்கத்திற்கு பல லட்சக்கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் என்ற நடைமுறை அவர்களின் அடிப்படை இருப்பையே நசுக்கக்கூடிய செயற்பாடாகும். எனவே கிளிநொச்சி மாவட்ட மக்கள் காணி உறுதிகளை பெறுவதில் எதிர்கொண்ட இத்தகைய இடர்பாடுகள் சீர் செய்யப்பட்டு உத்தியோகத்தர்கள் சாதாரண பொதுமக்கள் என்ற பாகுபாடுகளற்று அனைத்து மக்களுக்கும் காணி உறுதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க களமிறங்கினால் அவருக்கு தமிழ் மக்களின் ஆதரவு கிடைப்பது கடினமாக அமையும் என தமிழீழம் மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயகவுடன் ஒப்பிடும் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகம் என சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கி விசேட நேர்காணலின் போது சித்தார்த்தன் கூறியுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்களாக களமிறங்குவதாக கூறப்படும் தரப்பினர் வடக்கு மற்றும் கிழக்குக்கான பயணங்களை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க முயற்சித்து வருவதாக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சித்தார்த்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் அவர் தேர்தலில் களமிறங்கினால் அவருக்கு தமிழ் மக்களின் ஆதரவு கிடைக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் எதிர்ப்பு வெளியிட்டாலும் அதனை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் இருப்பதாக சித்தார்த்தன் மேலும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கொள்கையை பாதுகாக்கும் ஒருவரே தமது கட்சியின் அதிபர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மொட்டு கட்சி ஆதரவு வழங்காது என்று நாமல் மறைமுகமாக தெரிவித்துள்ளார் என கருத முடிகிறது. மொட்டு கட்சியிலிருந்து விலகி அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஏனைய கட்சிகளும் இணைந்தவர்கள் தமக்கு தேவையில்லை என்றும் அவர்களுடன் கூட்டணி ஏற்படுத்தப்பட மாட்டாது என்றும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை அதிபர் தேர்தலில் ரணில் தொடர்பில் எடுக்கப்பட உள்ள தீர்மானம் தொடர்பில் கட்சிக்குள் தொடர்ந்தும் விவாதிக்கப்பட்டு வருவதாக நாமல் ராஜபக்ஷ அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவில் உங்கள் இயக்கத்தை ஏன் சட்டவிரோத அமைப்பாக தடை செய்யக்கூடாது என விளக்கம் அளிக்க வேண்டும் என விடுதலை புலிகள் அமைப்புக்கு இந்திய மத்திய அரசு அறிவித்தல் ஒன்று அனுப்பியுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்புக்கு மத்திய அரசின் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு தீர்ப்பாயம் இந்த அறிவித்தலை அனுப்பியுள்ளது. கடந்த மே மாதம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசு நீடித்தது. விடுதலை புலிகள் இயக்கத்தின் சர்வதேச செயற்பாடுகள் இன்னும் இந்தியாவின் இறைமையை பாதிக்கும் வகையிலேயே அமைந்திருப்பதாக இந்திய மத்திய அரசாங்கத்தின் சார்பில் மேற்குறிப்பிட்ட தீர்ப்பாயத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே விடுதலை புலிகள் இயக்கத்தை சட்டவிரோத அமைப்பு அல்லவென்று அறிவிக்குமாறு இந்த தீர்ப்பாயத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவ்வாறு அறிவிக்க வேண்டியதற்கான காரணங்களை விடுதலை புலிகளிடமே இந்த தீர்ப்பாயம் கோரியுள்ளது. இதற்காக விடுதலை புலிகளுக்கு 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தீர்ப்பாயத்தின் அடுத்த அமர்வு ஜூலை மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் விடுதலை புலிகள் இயக்கம் சட்டத்தரணி ஊடாக தமது விளக்கத்தையோ அல்லது ஆட்சேபனையையோ பதிவு செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா மற்றும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க ஆகியோர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள உள்ளதாக வெளியான செய்திகளை முற்றாக மறுத்துள்ளனர். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா உள்ளூர் ஊடகங்களில் வரும் செய்திகள் தவறானவை என்றும் தான் அரசாங்கத்தில் இணைய போவதில்லை என்றும் கூறியுள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் அதிபர் வேட்புமனுவை ஆதரிப்பதாக வெளியான செய்திகளை பொன்சேகா நிராகரித்துள்ளார். அவரது அதிபர் வேட்பாளரை நான் ஆதரிக்க மாட்டேன். வதந்திகளை பரப்புவதை தவிர்க்குமாறு அனைத்து இளைஞர்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தாம் அரசாங்கத்துடன் இணைவதாக உள்ளூர் ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் அடிப்படையற்றவை மற்றும் ஆதாரமற்றவை என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு அமைச்சு பதவியையும் நாங்கள் ஏற்க மாட்டோம், மாறாக மக்களின் நலனுக்காக நிற்கின்றோம் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். எதிர்வரும் அதிபர் தேர்தலில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க கட்சி சார்பற்ற பொது வேட்பாளராக போட்டியிடுவார் என நாளை அறிவிப்பார் என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். நாளைய தினம் அதிபர் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளதாகவும் எதிர்கால வேலை திட்டங்கள் மற்றும் இலக்குகள் தொடர்பில் தெரிவிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை தற்போது வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளதாக தெரிவித்த அவர் அதே நேரம் உலக நாடுகளை கையாள்வதற்கான சந்தர்ப்பம் இலங்கை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை அதிபர் தேர்தலில் ரணிலுக்கான ஆதரவை வழங்குவது தொடர்பில் பொதுஜன பெரமுன இதுவரை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.